அவருக்குள் வேறு கொள்ளாத அனுபவங்கள் தான் இன்னைக்கு என்ன செய்யுது? சில கேள்விகளுக்கு பதில் கிடைத்தது, சில அற்புத அடையாளங்களை நான் பார்த்தேன், சில உலகத்தின் காரியங்களை காட்டிலும் கிறிஸ்தவம் நல்லா இருக்கு, கிறிஸ்தவனுடைய பண்புகள் நல்லா இருக்குன்னு சொல்லி வர்ற ஆளுக்கு தான் சீக்கிரத்துல பட்டு போகுது, சீக்கிரத்துல விசுவாசத்தை விட்டு வெளியே போகுது. ஏன்? அவங்க கேள்விக்கு மேல கட்டப்பட்டவங்க. ஓ, இந்த கேள்விக்கு கிறிஸ்தவத்தில் இப்படி பதில் இருக்கா, சூப்பர், அப்ப கிறிஸ்தவத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன். சில அற்புத அடையாளங்களை பார்த்தனே, பரவாயில்ல, இவ்வளவு அற்புத அடையாளங்கள் நடக்குது, அப்ப கிறிஸ்தவத்துல ஏதோ ஒரு சக்தி இருக்கு அப்படின்னு சொல்லி வந்தவங்க. இன்னும் ஒரு சிலர் தாங்கள் விரும்பின சில ஆசீர்வாதங்கள் கிறிஸ்துவுக்குள்ளாக வருக சபைக்குள்ளாக வந்து கிடைத்த போது தாங்கள் விரும்பினது கிடைத்தது என்பதற்காக கிறிஸ்துவுக்குள் நாங்கள் வருகிறோம் என்று சொல்லுகிறார்கள். இப்படிப்பட்டவர்களால் சில காலம் தோன்றி பின்பு தோன்றாமல் போகிற புகையை போல மறைந்து போகிறார்கள். ஆழமான அனுபவம் இல்லாத, ஆழமாய் வேர் விடுகிற அனுபவம் இல்லாத செடி கொடிகளை போல பட்டு போகிறார்கள். ஆனால் கிறிஸ்துவுக்குள் வேறு கொண்ட மனுஷியை கொஞ்சம் கவனித்து பாருங்கள். அவன் பாடலை பாடி சென்று கொண்டே இருக்கிறான். என்ன வந்தாலும் நான் நம்புவேன் என் மீட்பர் இயேசுவை என்று, யார் கைவிட்டாலும் பின் செல்வேன் என் இயேசுவை என்று. அல்லேலூயா! எவ்வளவு அகல ஆழ உயரமாய் என்னில் அன்பு கூர்ந்தார் என்கிற பாடலை பாடினவனாக, இந்த வார்த்தைகளை அறிக்கை செய்தவனாகவே கிறிஸ்துவுக்குள் வேறு கொண்டு அவன் முன்னேறி செல்கிறான். ஆனால் இதுக்கு முன் நான் சொன்ன மனிதர்களோ மனுஷிகளோ உடனடியாக கிறிஸ்துவை பழித்து விட்டே போய் விடுகிறார், கிறிஸ்தவத்தை தூசித்து விட்டு போய் விடுகிறார்கள்.